ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் அவெஞ்சர்ஸ் டீமில் இருக்கிறதுலே டேஞ்சரான 2 மெம்பர்ஸ் தான் நம்ம ஹல்க்கும் தோரும். ஸோ இவங்களுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான 2 வெர்ஷனுக்குள்ளே சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க்குக்கும் ஃபீனிக்ஸ் கிங் தோருக்கும் சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபீனிக்ஸ் கிங் தோர் அப்படின்றவர் யார், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ மார்வல் காமிக்ஸில் ஓல்டு கிங் தோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் வாழக்கூடிய ஒரு தோர் இருப்பார். ஸோ இந்த தோர் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே நெக்ரோ கிங் தோராகவும் மாறியிருக்காரு. ஓடின் ஃபோர்ஸோட பவரை தோர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டர் தான் காட் புட்ஜரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா ஈகோ த லிவிங் பிளானட்டையும் அப்புறம் நம்முடைய கேலக்டஸையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த தோரோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உல்வரின் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோடு இருக்கும்போது அவர் கூட சண்டை போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த டைமில் எண்ட் ஆஃப் டைம் டூம் அப்படின்னு சொல்லிட்டு டூமோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷன் இருப்பார். ஸோ இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா மார்வல் யூனிவர்ஸையே கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் 9 உலகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம தோரோட ஸ்டோரியில், நார்ஸ் மித்தாலஜியில். ஸோ அந்த 9 உலகங்களையும் அழிக்க ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம தோரையை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்சல்ட் பண்ணி டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்மளுடைய உல்வரினுக்கும் நம்மளுடைய தோருக்கும் சண்டை நடக்குது இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம எண்ட் ஆஃப் டைம் டூமை டிஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸே பார்த்துட்டிங்கன்னா உல்வரின் மூலமாக நம்ம தோர்கிட்ட போயிடும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோருக்கு ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட பவரும் கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓடின் ஃபோர்ஸ் தோர் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அந்த பவரும் கிடைச்சிருக்கும். லிட்டரலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம மார்வல் காமிக்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபீனிக்ஸ் கிங் தோர் மாறி இருப்பார். ஸோ தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம எண்ட் ஆஃப் டைம் டூமை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸையும் பார்த்தீங்கன்னா திரும்பியும் பழைய நிலைமை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய தோர் சேவ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபீனிக்ஸ் கிங் தோர் ரொம்ப பவர்ஃபுல்லான, ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸையே அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம டூமோட வெர்ஷனை டிஃபீட் பண்ணி மார்வல் யூனிவர்ஸை சேவ் பண்ணார் அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்டோரி. ஸோ இவருடைய பவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓடின் ஃபோர்ஸால் இது வரைக்கும் மார்வல் காமிக்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைம் ட்ராவல் ஆரம்பித்து சோல் மேனிப்புலேஷன், எனர்ஜி மேனிப்புலேஷன் சொல்லிட்டு எல்லா விதமான பவருமே கிடச்சிருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடின் ஃபோர்ஸையோ தோர் ஃபோர்ஸையோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும். அதே நேரத்தில் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓடின் ஃபோர்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்க்கு அன்லிமிட்டடாக பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒயிட் க்ரௌன் அப்படின்ற ஒரு ஃபார்மை ரீச் பண்ணும்போது மல்டிவர்ஸ் லெவலுக்கு இவங்களால தங்களுடைய பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் பார்த்துட்டிங்கன்னா இவங்களால புது யூனிவர்ஸையே க்ரியேட் பண்ண முடியும். பவர்ஃபுல்லான எட்டர்னிட்டி, மல்டிவர்ஸ் எட்டர்னிட்டிலாம் இருப்பாங்க, அவங்க கூடயே பேச முடியும் அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒயிட் க்ரௌன் அப்படின்ற பவரை ரீச் பண்ணும்போது மட்டும்தான் இந்த விஷயங்களை பண்ண முடியும். டார்க் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு பவர் ரீச் பண்ணால் ஒரு யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறிடுவாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்க்கு 2 முகம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டார்க் ஃபீனிக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரௌன் ஃபீனிக்ஸு. ஸோ இந்த மாதிரி பவரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோர் அந்த காமிக்கில் எங்கேயுமே யூஸ் பண்ணிக்கல. ஜஸ்ட் பேசிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட பவரை யூஸ் பண்ணி யூனிவர்ஸை சர்வ் பண்ணார். இதை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு காமிக்கில் பண்ணியிருப்பார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. அதுலேயும் நம்ம எண்ட் ஆஃப் டைம் டூமை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தோரோட எல்லா பவருமே கம்ப்ளீட்டாக அவர் விட்டு போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கவர் ஆகி வராரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் தோர், அது இந்த ஃபீனிக்ஸ் கிங் தோர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி சொன்னது போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே நம்ம ஹல்கோட ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் அபோவ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸுமே கிரியேட் பண்ண ஒரு காட் இருக்காரு. ஸோ இந்த காடை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒன் பிலோ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கெட்ட சக்திகள் அடங்கின ஒரு காட் இருக்காரு. ஸோ இந்த காடை பார்த்தீங்கன்னா ஹெல்லு கீழே ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்துல சீல் பண்ணி வைக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவருடைய பவர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காமா எனர்ஜியா ஒவ்வொரு மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்க்குமே கிடைச்சிருக்கும். ஸோ அதை யார் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காட்லைக் பீயிங்காக மாற முடியும். ஸோ அப்படி மாறினவர் தான் நம்ம ஹல்க்கு. ஸோ ஹல்க் எப்போ இந்த பவர்ஃபுல்லான காமா எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி ஒரு மான்ஸ்டராக மாறினாரோ அப்போலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒன் பிலோ ஆல் நம்ம ஹல்க்கு கூட
ஒரு சின்ன கனெக்ஷனில் இருந்துக்கிட்டே இருப்பார். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹல்கை வந்து நம்மளுடைய ஒன் பிலோ ஆல் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய டொமைன்குள்ளே வர வச்சு ஒரு கடத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவரே வந்து தன்னுடைய ஒரு வெசலாக மாற்றிப்பார். அதாவது தன்னுடைய பவரை வந்து ஹல்க் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒன் பிலோ ஆல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஃபியூச்சரில் இருக்கிற ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் இருக்கிற ப்ரூஸ் பேனர் பார்த்திங்கன்னா ஹல்க் பாடியை வந்து இந்த ஒன் பில் ஆல் கிட்ட இழந்துருவார். ஸோ அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க் இல்லைனா பிரேக்கர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஹல்க் பார்த்தீங்கன்னா உருவாயிடுவார். ஸோ இந்த பிரேக்கர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஹல்க் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸையுமே இந்த ஒன் பிலோ வால் அப்படின்ற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்பூல் அப்புறம் வந்து மிஸ்டர் இம்மார்டலு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீட் பையன் இருப்பான் பார்த்துட்டிங்களா, ஸோ அவன் சொல்லிட்டு எல்லா பவர்ஃபுல்லான பீயிங்குமே வந்து ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் அழிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய பிளானட்ஸை பார்த்திங்கன்னா போகிற போக்கில் ஒரு தட்டு அப்படியே நொறுக்கிட்டு போயிருப்பார். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா என்டிட்டிஸுமே இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டான் அப்படின்னு நினச்சாலே பயப்படுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மை பார்த்திங்கன்னா இந்த ஒன் பிலோ ஆல் வந்து நம்ம ஹல்கோட பாடி மூலமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும்போது நம்ம ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஹைட்டில் இருப்பார். பெருசுன்னு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிவர்ஸ் லெவலுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவரோட சைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ போகிற போக்கில் வந்து அப்படியே ஒரு ஷோல்டரில் பட்டே பார்த்துட்டிங்கன்னா நிறையா பவர்ஃபுல்லான பிளானட்ஸ்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அப்படின்னா இவரோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதாவது நம்ம கேலக்டஸை விட இவரோட சைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸையுமே இவர் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டார். ஏன்னா ஒன் பிலோ ஆலோட பவருங்கிறத பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது மட்டும்தான், எதையுமே உருவாக்குறதுக்கு ஒன் பிலோ ஆல் நினைச்சதே கிடையாது. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஒரு அவதாராக இருக்கக்கூடிய இந்த காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை தான் மாரல் காமிக்ஸில் பண்ணார். இத்தனைக்கும் தன்னோட ஃபுல் பவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்முடைய காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க் ஃபார்மில் ஒன் பிலோ ஆல் யூஸ் பண்ணலையாம். ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸையும் அழிச்சிட்டார். அப்படின்னா இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு கேரக்டர் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ள ஒரு பேட்டில் அரினாக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ஸ்ட்ரென்த் லெவலை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ நார்மலாகவே காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹல்க்குக்கும் தோருக்கும் சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 60% நம்ம ஹல்க்கு வின் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒன் சைடாகவே காமிக்கை கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்க்கு வந்து முதல்ல தோரு கூட சண்டை போடணும் அப்படின்னா அதுக்கு தன்னோட கண்ட்ரோலை மீறி போகணும். பிகாஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டீமில் நம்ம ஹல்க் வந்து ஒரு பாட்டாக தானே இருப்பார். அதனால் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தோர் கூடயோ மற்ற அவெஞ்சர்ஸ் கூடயோ அவர் அதிகமாக சண்டை போட மாட்டார். ஆனால் மற்ற ஹீரோஸ் கூட பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி சண்டை போட்டு இருப்பார். வுல்வரின், திங்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸை சொல்லலாம். ஆனால் தோர் கூட சண்டை போடணும் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு நம்ம ஹல்க்கு போயாகணும். ஸோ அப்படி போகும்போது பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஹல்க்கு தான் வின் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காமிக்லையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த இம்மார்டல் ஹல்க்குன்ற காமிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்க்கு கொடுத்த ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட அந்த தாடையை பார்த்தீங்கன்னா நொறுங்கி போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இம்மார்டல் ஹல்க்கு பவர்ஃபுல்லான பீங்காக மாறி இருப்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹல்க் வர்சஸ் தோர்னு ஃபைட் நடக்கும்போதே 60% நம்ம ஹல்க்கு தான் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலில் நம்மளுடைய காஸ்மிக் இம்மார்டல் ஹல்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம ஃபீனிக்ஸ் கிங் தோராக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது நம்மளுடைய ஹல்கோட ஸ்ட்ரென்த்துங்கிறது அல்டிமேட் லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம தோரால் நம்ம ஹல்கை டச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. அது ஹல்கோட பேசிக் ஃபார்ம்லேயே நான் சொல்கிறேன். ஆனால் அதை தாண்டி இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட பவர் லெவலில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே ஸ்ட்ரென்த்துங்கிறது நம்மளுடைய காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பவர் லெவலு. ஸோ பவர் லெவலை பற்றி நான் பெருசாக சொல்ல தேவையில்ல. நீங்கள் இது வரைக்கும் நான் சொன்னதை வச்ச ஓரளவுக்கு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட இந்த ஒயிட் க்ரௌன் ஃபீனிக்ஸ் பவரை பார்த்தீங்கன்னா தோரிங்கையும் யூஸ் பண்ணிக்கல. ஸோ அப்படி யூஸ் பண்ணால் கூட ஒரு மல்டிவர்சல் லெவலில் இருக்கிற பீங்கை தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தோரால் மாற முடியும். ஆனால் ஒன் பிலோ ஆலோட பவரை வந்து நம்ம ஹல்க்கு யூஸ் பண்ணும்போது ஒரு ஆம்னிவர்சல் லெவலில் இருக்கிற பீங்காக அவர் மாறிட்டார். சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸ்லேருந்து எல்லா என்டிட்டிஸையும் டிஃபீட் பண்ணி அவங்களோட பவரை வந்து மொத்தமாக அழிச்சது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸையுமே அழிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது
நம்மளுடைய காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க்குள்ள எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு ஓவர்பவர்டாக இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டரை கண்டிப்பாக மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஹீரோஸாலையும் எந்த பவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பவர் லெவலில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட நம்மளுடைய காஸ்மிக் இம்மார்டல் ஹல்கோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா மார்வல் யூனிவர்ஸை கிரியேட் பண்ண ஒன் பிலோ ஆலோட எல்லா கெட்ட சக்தியுமே இந்த ஒன் பிலோ ஆல் கிட்ட தான் இருக்கு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற எந்த சூப்பர் ஹீரோஸும் இவரை ஜெயிக்க முடியாது. அதனால் நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட பவரோட இருக்கிற நம்மளுடைய தோருமே பார்த்திங்கன்னா நம்ம காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா பவர் லெவலையுமே நம்ம காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க்கு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கேரக்டர். ஸோ மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரோட ஃபீட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் காமிக்கில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, யார் வந்து பவர்ஃபுல்லான விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் நம்ம ஹல்க்கு தான் பார்த்திங்கன்னா அது ஃபேவராக முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்வல் யூனிவர்ஸையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாருங்க. மார்வல் யூனிவர்ஸ்லேருந்து எந்த ஒரு காட், எந்த ஒரு சூப்பர் ஹீரோ, எந்த ஒரு ரியாலிட்டி எல்லாத்தையுமே வந்து விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த பக்கம் ஃபீனிக்ஸ் கிங் தோர் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க, யூனிவர்ஸை சேவ் பண்ணாரு. அதுவும் எண்ட் ஆஃப் டைம் டூம் அப்படின்ற ஒரு டூமோட வெர்ஷன் கிட்ட இருந்து. ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹல்கோட பவருங்கிறது தோரோட பவரை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் ஆம்னிவர்சல் லெவலில் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ள ஃபைட் அப்படிங்கிறது வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க் ஜெயிக்கிறதுக்கு தான் 80லேருந்து 90% சான்ஸ் இருக்கும். 100% சொல்லிடலாம். இருந்தாலும் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் பவர் எடுக்கிற தோறும் பவர் கம்மியான கேரக்டர் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து கொஞ்சம் அவர் டஃப் கொடுப்பாரு. ஆனால் வின்னருங்கிறது கண்டிப்பாக நம்ம ஹல்காருக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த ரெண்டு கேரக்டரில் அது ஃபீனிக்ஸ் கிங் தோராக இருக்கட்டும், இல்லைனா காஸ்மிக் இம்மார்டல் ஹல்காக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்குலாம் சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க, நீங்கள் யார் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் டிசி பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.